முதலாளி எந்திரிச்சு உட்காருங்க முதலாளி. எந்திரிச்சு உட்காருங்க முதலாளி. வீரா, என்னடா இது? இது கசாயம் முதலாளி, குடிங்க. இங்க எதுடா கஷாயம்? எப்படா காய்ச்சின? இது அருமையான இடம் முதலாளி. இங்க ஏகப்பட்ட மூலிகை பரவி கிடக்கு. அதை புடுங்கி போட்டு தான் இந்த கசாயத்தை காய்ச்சின முதலாளி. குடிங்க முதலாளி, காய்ச்சல்லாம் பறந்துடும். வீரா, கசக்குதுடா. அந்த மேனகாவை நினைக்கும் போது எப்படி கசக்குதோ அதே மாதிரி கசக்குதுடா. வீரா, எனக்கு பயமா இருக்குடா. உங்களுக்கு பயமா? என்ன முதலாளி சொல்றீங்க? வயசு ஏறிக்கிட்டே போகுது. எனக்கு முன்னாடி இந்த காய்ச்சல் கர்மம்லாம் வராதுடா. ஆனா இப்ப வருதே. முதுமை என்னை மேகம் மாதிரி சூழ ஆரம்பிச்சிருச்சு. மனசுல இருக்கிற உறுதி உடம்புல இல்லடா. என் லட்சியம் நிறைவேறதுக்கு முன்னால சாவு என்ன ஜெயிச்சிருமோன்னு பயமா இருக்குடா. என்ன முதலாளி இப்படி பேசுறீங்க? சாவுக்கெல்லாம் பயந்தாளா நீங்க? டேய், இப்பவும் நான் சாவுக்கு பயப்படலடா. என் வேலை முடியறதுக்குள்ள சாவு என்ன முந்திக்குமோன்னு தான் கவலைப்படுறேன். உங்களுக்கு ஒண்ணாகாது முதலாளி, எழுதி வச்சுக்கோங்க. அந்த மேனகாவையும் தொல்காப்பனையும் கொல்ற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணாகாது முதலாளி. வராதில்ல? அது வராதில்ல? ஆமா முதலாளி, சாதாரண ஆள நீங்க. உங்களை பார்த்தா அந்த சாவே பயப்படும் முதலாளி. நீங்க அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருக்க கூடாது முதலாளி. அன்னைக்கு சர்ச்சுக்கு போனதுல இருந்து தான் இந்த மாதிரி மனச்சஞ்சலத்துக்கு ஆளாயிட்டுங்க முதலாளி. சரி விடுறா வீரா, போயாச்சு வந்தாச்சு. சரிங்க ஐயா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்னடா சாப்பிட்றது? சாப்பாடு தான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் முதலாளி. ஜாக்கிரதை, எவனாவது கவனிச்சிட போறான். ரோட்ல போகும்போது வரும்போது ரொம்ப கவனமா போப்பா. அதெல்லாம் கவலைப்படாங்க முதலாளி, நான் கவனமா போயிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல இந்த கசாயத்தை குடிங்க, அப்பதான் மனசு சரியாகும் முதலாளி. ரொம்ப கசக்குதுடா. குடிங்க முதலாளி, எல்லாம் நல்லபடியா ஆகும் முதலாளி. மிச்சத்தை அப்புறம் சாப்பிட்றேன்டா. சரிங்க முதலாளி, நீங்க படுத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் முதலாளி. போகும்போது வண்டி பார்த்து ஜாக்கிரதை. சரிங்க. சரி சரி போதும், வந்துடுறேன் முதலாளி. பார்த்துப்பா. எங்களுக்கு மொத்தமாக 1000 ஏக்கர்ஸ் வேணும். நீங்கள் இப்போ காமிச்ச இடம் 3 பிட்டாக இருக்குது. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப கஷ்டம் சார். அது ஆமாம், நமக்கு ஒரே ஸ்கொயராக தேவைப்படுது. இதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வேறு இடம் பாருங்களேன். சார், நான் தொல்காப்பியன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன இடத்த தான் சார் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். எப்படி சார் இருக்கு? சார், எங்களுக்கு தேவை 1000 ஏக்கர் சார். இந்த டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்டுக்காக ஒரே ஸ்கொயராக தேவைப்படுது. ஆனால் இது 3 பிட்டாக இருக்கு சார். சார், நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு சார். ஆ, வடக்கு ஒரு ஆலமரம் இருக்குல்ல சார்? ஆமாம். அதுலேருந்து தெற்கும் கிழக்குமா சுமார் 1000 ஏக்கர் தேரும் சார். அப்படியா சார்? அதில் 1000 ஏக்கர் தேரும். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அங்கே ரோடு வசதி சரியாக இல்லையே சார். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது சார். கவர்மெண்ட்டில் அந்த பக்கம் ரோடு போடுறதா ஸ்கீம் ஒன்று பரிசீலனை இருக்குது சார்.
அப்படியா? ஆமா சார், தைரியமா வாங்கிக்கோங்க. சரி சார், நான் ஒன்று செய்கிறேன். நான் அபிகிட்ட இதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறோம். என்ன? ஓகே சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏன்னா இது எடுக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் சிரமம். சரி சார். ஒரே ஸ்கொயராக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு இடத்துல இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன? கண்டிப்பா பார்த்து சொல்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. வரேங்க. ஓகே, வாங்க சார். ஐயா, 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 இருங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இருங்க. ஐயா, ரொம்ப வலிக்குதுங்களா? நேரமே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. பத்திரமா பிடிச்சிக்கங்க. சரிங்க தம்பி. உங்க வீடு எங்க இருக்கு? கொஞ்சம் தூரம் போனா ஒரு காடு வரும் தம்பி. இதே அங்கதான் ரூட்லயா? என் வீடு இருக்கு. ஆமா, உங்க கூட யார் இருக்கா? எங்க முதலாளியும் நானும் தான் தம்பி இருக்கோம். தனியா அந்த மாதிரி இனிமே வராதீங்க. என்ன? சரிங்க தம்பி. தம்பி, சோத்தங்காய் பக்கமா நிப்பாட்டுங்க. இந்த ஓரமா நிப்பாட்டணுமா? ஆமா தம்பி. தம்பி இங்கதான் அங்கதான். இங்கேயா? இங்கே இறங்கிக்கிறேன் தம்பி. ஏங்க, ஏதோ வீடுன்னு சொன்னீங்க. இந்த சாப்பாடு உங்க முதலாளி தானே? ஆமா தம்பி, அவருக்கு தான் இந்த சாப்பாடு. இந்த தோப்புக்குள்ள இருக்கு வீடு, அங்கதான் அவரு இருக்காரு. நான் கிளம்புறேன் தம்பி. சரி, பைக்ல இருங்க, நான் வீடு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுறேன். ஐயோ, எதுக்கு தம்பி உங்களுக்கு சிரமம்? ஐயோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? பாவம், நீங்க கையில அடிபட்டிருக்கு, பத்தாவதுக்கு கால் வேற நொன்றீங்க, ரொம்ப சிரமமா இருக்கும். நான் வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுறேன், வாங்க. அங்க உள்ள வரைக்கும் வண்டியெல்லாம் போகாது தம்பி, ஒத்தேடி பாதை. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. நீங்க போயிட்டு வாங்க தம்பி. இல்ல, உங்களை இப்படியே விட்டு போறது கஷ்டமா இருக்காதான்? ரொம்ப நல்லவரா இருக்கீங்க தம்பி. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கட்டு போட்டு விட்டு சாப்பாடு மருந்து பழமெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இது போதும் தம்பி. நீங்க கிளம்புங்க தம்பி. நீங்க சரி, கிளம்புங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. நான் சரி, வரேன். பார்த்துப்போம். ஐயா, இருங்க. சிரமப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. போங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்றதை கேளுங்க. நான் போயிடுறேன், நீங்க போயிட்டு வா தம்பி. ஐயா, நான் கொண்டு வந்து நீங்க விடுறேன். போயிட்டு வாங்க. போயிருவீங்களா? போயிட்டு வா தம்பி. சரி, நீங்க கிளம்புங்க சரி, தம்பி. நான் போயிடுவேன். நான் பூட்டிக்கிறேன், நீங்க போங்க. நீங்க போங்க.
ச்சே. ஷோ, இந்த மருந்து அவர்கிட்ட கொடுக்க மறந்துட்டேனே. ம், ச்சே. சரி, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஐயா, 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 ஐயா,